இந்த 5 பவர் 10, 2 பவர் 14, 3 பவர் 8 இதோட ஃபேக்டர்ஸில் எத்தனை பர்ஃபெக்ட் கியூப்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எடுத்துப்போம். 5 பவர் 10, 2 பவர் 14, 3 பவர் 8 எல்லாமே எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் இருக்கா? இதில் இருக்கிற பேஸ் மட்டும் செக் பண்ணணும். இந்த பேஸ் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். 5, 2, 3 எல்லாமே ப்ரைம் நம்பராக தான் இருக்குது. இப்போது இதோட ஃபேக்டர்ஸில் எத்தனை பர்ஃபெக்ட் கியூப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. n/3 + 1 இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்ததுனால 3 பிளேசஸில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். என்னன்றது என்னன்னா இங்கே பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதான் என்னோட வேல்யூ. இந்த இடத்துல பவரில் 10 இருக்கா? ஸோ 10/3. அதே மாதிரி இந்த இடத்துல 14 இருக்கா? ஸோ 14/3. இங்கே 8 இருக்கிறதுனால 8/3. இப்போ இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணோம். 10/3 10 3 டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன் 3 கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்குமா? இந்த கோஷன் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 3 + 1. அதே மாதிரி இந்த 14 3 டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன் 4 கிடைக்குமா? ஸோ 4 + 1. 8 3 டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குமா? ஸோ 2 + 1. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4, 4 + 1 5, 2 + 1 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5s are 20, 20 × 3 60. Therefore இதோட ஃபேக்டர்ஸில் 60 ஃபேக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் கியூப்ஸாக இருக்கும்.